இன்றைக்கி வந்து ஆடி 1 அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி விலாகில் வந்து நம்ம ஊருக்கு போகிறது, அப்புறம் மறுபடியும் இங்கே வந்து தேங்காய் சுடுறது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். நான் காலையில் குளித்து முடிச்சுட்டு மாமாவை வந்து எழுப்பி விட்டுட்டேன். தயிர் வந்து உர போட்டிருந்தேன். அந்த மேலே இருக்கிற ஆடையில் எடுத்துகிட்டு அந்த நடுவில் இருக்க தயிர் மட்டும் நமக்கு போதும். ஏன்னா ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் இருக்குது, அதனால் இப்படி சாப்பிட்டுக்கலாம். யார்டா நீ கோமாளின்ற மாதிரி மாமும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் காலையிலத்துக்கு வந்து சட்னி பண்ணியிருந்தேன். தோசை மாவு கொஞ்சம் தான் இருந்தது, ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றிக்கிட்டு அப்புறம் மோர் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய குடிச்சிட்ருக்கோம். அதனால் ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு மோர் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாதமே இருந்தது, அதோட போட்டு நல்லாவே வந்து மிக்சியில் அடித்து ஆளுக்கு ஒரு டம்ளர் வந்து குடிச்சிட்டு அப்புறம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். நேரமாக கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணோம். அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் காலையில் தான் வீடு எல்லாமே வந்து தொடச்சி விட்டேன். அப்புறம் வெளியே எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் குளித்து சாப்பிட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் சாமி வந்து கும்பிட்டுட்டு நானும் அம்மாவும் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இப்போ ரீசெண்ட் டேஸாக ரொம்ப லேட்டாக தான் வந்து தூங்குகிறோம், என்னன்னு தெரில. இவரும் லேட்டாக தான் வராரு. லேட்டாக சாப்பிட்டு லேட்டாக படுத்து காலையிலேயும் வந்து எந்திரிக்க முடியறதில்ல. காலையிலேயே தூங்கிக்கிட்டே போனார். அப்புறம் டீ குடித்தா தான் சரியாகும்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் நிறுத்தி அப்புறம் டீ எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வந்து மறுபடியும் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்புனோம். நம்ம வந்து டீ எல்லாம் குடிக்கிறதில்ல, ஒன்லி ஜூஸ் தான். நான் வந்து என்னோடய ஃபேவரட் முலாம்பழம் ஜூஸ் தான் வந்து குடித்தேன். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. ட்ராவல் போக போக ஒரு நடுவில் ஒரு 2 டீ 3 டீனாச்சும் குடிக்கிற ஆளுங்க இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லை, என்னோடய மாமா தான். அப்புறம் போகிற வழியில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். அப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் சமைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் கொஞ்சம் நேரம் நான் கடையில் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் எல்லாமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அப்புறம் டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் டிமார்ட் வந்து போயிருந்தோம். குர்த்திஸ் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு தான் போனேன். பட் எனக்கு கலெக்ஷன்ஸ் எதுவுமே பிடிக்கல. அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் மழை வேறு வந்துட்டு இருந்தது. அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அங்கே போகும்போது எல்லாமே தேங்காய் ஆல்ரெடி பாதி சுட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் போனோன்னே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு தலையாடி தான் வந்து அம்மா வீட்டில் போய் தேங்காய் சுட்டோம். எங்கள் அம்மா வீட்டில் அந்த மாதிரிலாம் அதிகமாக நாங்கள் பண்ணதில்லை. இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் ஃபஸ்ட் இயரில் தான் வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாமே அத்தை வீட்டில் தான். இந்த வருஷமும் மழை வந்ததுனால பண்ண முடியல. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.